நாட்டுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. காங்கிரஸ் நீங்க எங்களை கூப்பிடலன்னா நாங்க விஜய் கிட்ட போயிடுவோம் நாங்க கேட்ட சீட்டை கொடுக்கலன்னு சொல்லிட்டு பயங்காட்டி வாங்கிடுச்சு. ஆனா உண்மையிலேயே நான் சொல்றேன், 28 சீட்டு காங்கிரஸுக்கு அதிகம். அவ்வளோ ஒரு பெரிய கட்சி கம்யூனிஸ்ட். அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வெறும் 5 இடங்கள்ல அடங்கி போச்சு. ஒரு மேடையில ராகுல் காந்தியும் விஜயும் ஒன்னா நிக்கிறாங்க. எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம்? வேற மாதிரி போயிடும். அதிமுக இத்தனை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இத்தனை, பிஜேபிக்கு இத்தனை, இதெல்லாம் அங்கேயே முடிஞ்சிடுச்சு. டிடிவி தினகரனுக்கு இத்தனை எல்லாம் எப்படி அமித்ஷா சொல்லிட்டாரு, மிஸ்டர் பழனிசாமி உனக்கு இவ்வளவுதான், உங்களுக்கு இவ்வளோ, ஓகே போ, நாளைக்கு பீஸ் கோயில் வருவாரு, கைத்து போட்டுங்க. தூங்கி இருக்கிற ராதிகாவை தட்டி எழுப்பின ராஜிரி, பாத்ரூம் போயிட்டு எழுப்பின ராதிகா, நான் தூங்குற எழுந்துரு என்ன, இந்த மாதிரி நான் கட்சியை நான் சேர்த்துடலாமான்ற அப்படின்னு சேர்த்துக்கோ சொல்லிச்சு. பூஞ்சி காலையில பொழுது நேரத்துல சேர்த்த ஆளுங்க அவரு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போன காலத்தில் நிறைய கூட்டணி விவகாரங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம். அதே தமிழ்நாட்டில் பேசுகிறத விட இப்போ புதுச்சேரியில் என்ன நிலவரமாக இருக்குது தவைக்காவோட நிலைமைகள்? தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டிடுது. ஒரே ஒரு கட்சி மட்டும் கூட்டணி வச்சு அவங்களுக்கு 2 கொடுத்துட்டு மீதி 28 இவங்க நிற்கிறாங்க. திமுக வழக்கம் போல் காங்கிரஸ் கட்சி அலைன்ஸு திமுக 12 சீட்டு நிற்கிது போலுக்குது. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏதோ 2-1 சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. இதில் அதிமுக கூட்டணி தான் ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையில். ஏன் பரிதாபம்னு சொல்கிறீங்க? ஏன்னா முதல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சதே புதுவையில் தான். 72 அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்போ முதல்ல புதுவையில் தான் ஆட்சி அமைக்கிறார். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறார். 77 ஃபஸ்ட்டு அதிமுக ஆட்சியை பிடித்தது புதுச்சேரி பாண்டிச்சேரியில் தான் ஃபஸ்ட் டைம் ஆட்சி பிடிக்குது. 2வது முறை மீண்டும் 77 ஆட்சியை பிடிக்கிறார். மீண்டும் 2வது முறை புதுவையில். ஆக ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சி, ஒரு ஆட்சி அமைத்த ஒரு கட்சி, எம்ஜிஆர் முதலில் ஆட்சி அமைத்த ஒரு மாநிலம், அங்கே வெறும் 2 சீட்டு அதிமுக வாங்குதுன்னும் போது அந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். சரி, எப்பேற்பட்ட ஒரு இயக்கத்தை இவங்க திரும்ப இப்படி அடமான வச்சுட்டாங்களே. ஒரு 2 சீட்டு தானா? ஒன்றும் இல்லாத கட்சியெல்லாம் 2 அப்படின்னும் போது என்ன இது? ஏன் இந்த அளவுக்கு எடப்பாடி இவ்வளோ இறங்கி இப்படி போறாருன்னா காரணம் அப்படின்னு புரியல. உண்மையிலே உள்ளபடியாக ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு கூட்டணி அவங்களுக்குள்ள ஓரளவுக்கு. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் 28 சீட்டு, பிஜேபிக்கு 27 சீட்டு. அதிமுக கூட்டணியில் பிஜேபிக்கு 27, இங்கே 28, இங்கே 27. ஆனால் பிஜேபி கொஞ்சம் இந்த டிடிவி இவங்களுக்கெல்லாம் பிஜேபி தான் இத்தனை சீட்டுக்குன்னா தினகரனுக்கு 11 சீட்டு அதிகம். தினகரனுக்கு 11 சீட்டு அதிகம். ஏன்னா அமமுகன்னு ஒரு கட்சியே இன்னைக்கு களத்தில் இல்லை. தினகரன் மட்டும்தான் இருக்கிறார். போன சட்டமன்ற தேர்தலில் அவங்க சில பாதிப்புகளை ஏற்படுத்தினாங்கன்றதெல்லாம் உண்மைதான், நம்ம மறுக்கல. அதிமுகவுடைய வெற்றியை பல தொகுதிகளில் அவங்க தோக்கடிச்சாங்க, பல தொகுதியில் பிரச்சனை ஏற்படலாம், உண்மைதான். ஆனால் இந்த அளவுக்கு இன்னைக்கு அமமுக இருக்குதானா? இல்லை. ஆக அவங்களுக்கு 11 சீட்டு எப்படி அவர் கொடுத்தாருன்னு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த முறை வாங்கினத விட இந்த முறை ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்குது. அது அவர் ஒரு மேல் சபை எம்பி வாங்கினாரு, கடந்த முறையை விட இந்த முறை கம்மியாக வாங்கியிருக்குது. இருந்தாலும் அன்புமணி வாங்கின 18 சீட்டை இன்னா ஏதுன்றதா ராமதாஸ் பார்த்துக்க போறார். அதிமுகவையும் தினகரனையும் தென் மாவட்டங்களில் சசிகலா பார்த்துக்க போறாங்க. தென் மாவட்டங்களில் இவங்களை சசிகலா பார்த்துக்க போறாங்க, வட மாவட்டங்களில் இவங்களை ராமதாஸ் பார்த்துக்க போறார். அவங்களுக்குள்ள 1008 குழப்பங்கள் நீடிக்குது. அதனால தான் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்றோம், தெளிவாக இருப்பது திமுக கூட்டணியில் பிரச்சனை இருந்தாலும் திமுக கூட்டணி இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது. ஆக திமுக கூட்டணி தவேகா கூட்டணி, இதை தான் நம்ம சொல்றோம். இப்போ நம்ம வருகிற பொழுது விடுதலை சிறுத்தை ஒப்பந்தம் ஆயிடுச்சு. 8 சீட்டு திருமாவளவன் இந்த 8 மனித வாழ்க்கையை பிரிச்சுக்கோ, நீ எந்த 8ல் இப்போ இருக்க நீ தெரிஞ்சுக்கொன்ற அளவுக்கு 8ல் 6 ரிசர்வ், 2 தொகுதி மட்டும் பொது தொகுதி. இவங்களுக்கு மொத்தமே ரிசர்வாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பெரிய விமர்சனங்கள் வந்தது, களத்தில் பெரிய விமர்சனங்கள் வந்தது. ஏன் உங்களுக்கு ரிசர்வ் தொகுதியை கொடுக்குறாங்க, ஒரு பொது தொகுதியை உங்களால் கேட்டு பெற முடியவில்லையா அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனங்கள் இருந்து தோட்டு 2 பொது தொகுதி 6 ரிசர்வ் தொகுதி திருமாவளவனுக்கு ஒதுக்கிட்டாங்க. இவங்க 8. ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருந்த கட்சி இடதுசாரிகள். தமிழ்நாட்டில் காங்கிரஸும் இடதுசாரியை மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருந்தது ஒரு நேரத்தில்.
அவ்வளோ ஒரு பெரிய கட்சி கம்யூனிஸ்ட். அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வெறும் 5 இடங்கள்ல அடங்கி போச்சு. ஒரு அகில இந்திய கட்சி, ஒரு முஸ்லீம் லீக்கு கொடுக்குற அளவுக்கு கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் எந்த அளவுக்கு கீழே போயிட்டாங்க பாருங்க. போன முறை 6, திருமாவளவனுக்கு போன முறை 6, இந்த முறை திருமாவளவனுக்கு 2 அதிகமாக போட்டு 8. ஆனால் கம்யூனிஸ்டுக்கு போன முறை 6, இந்த முறை 5. கம்யூனிஸ்ட் ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலையில தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதுன்றது தான் உண்மை. இதுதான் இந்த கூட்டணி நிலவரம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் அவங்க தனியாகவே சோளாவே களங்காண்டுறோம். தமிழ்நாட்டில் தெளிவாக இருக்கிறாங்க. 234 தொகுதி யாரை வேட்பாளர்ன்றதை அவங்க தீர்மானித்து விட்டார்கள். எந்த நேரத்தில் அறிவிப்பு வரும்னு சொல்றாங்க. அவர் பிரச்சாரத்தை துவக்குவதற்கான திட்டம் போடுறாரு. பெரம்பூர்லேருந்து துவக்கிறதாகவும் சொல்றாங்க. அநேகமாக நாளை மருதன்னு சொல்றாங்க. பெரம்பூர்லேருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் துவக்கிறாருன்றாங்க. அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ திமுகவோ அதிமுக கூட்டணி பேச்சு நடக்கிற தொட்டு இப்போ இந்த 2 கட்சி தான் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இப்போ தெரியுது. ஏன்னா இவங்களும் கூட்டணி பேசுறாங்க, இவங்களும் கூட்டணி பேசுறாங்கன்னும் போது செய்திகளில் இவங்க 2 பேருமே அடிப்படுறாங்க. திமுக அதிமுக. இன்னும் தாவேகா ஒண்ணுமே இல்லையன்னா தாவேகா வேட்பாளர் தேர்வில் இறங்கி இருக்கிறாங்க. அந்த வேட்பாளர் முடிச்சுட்டாங்க. இவர் பிரச்சாரத்துக்கு வந்த உடனே தமிழ்நாடு அரசியல் சுத்தி மீண்டும் விஜய் பற்றி தான் பேசும். இதுதான் கள நிலவரம். இப்படி ஒரு பக்கத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியே வந்திருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழக வாழ்வுரிமை கட்சி அவருக்கு போன முறை 1 கொடுத்தாங்க, அவருக்கு இந்த முறை 1 சார். அவரெல்லாம் ஒரு லோக்கல்ல இருக்கிற ஒரு சின்ன கட்சி சார். அவரெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பையோ ஒன்றும் ஏற்படுத்த போறது இல்லை. லெட்டர்பேட் கட்சி மாதிரி ஒன்றும் ஏற்படுத்த போறது இல்லை. அவருக்கு 1 தமிழ் அவர் 2 3 இப்போ சொல்றாரு, நான் 10 கோரிக்கைகளை வச்ச 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகளை வச்ச 10 கோரிக்கைகளை வச்சு அவங்க ஏத்துக்கலன்னா இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்குது. அது விட்டுடுங்க, புரியுதுங்களா? ஆனா பிஜேபி எப்படி தன்னுடைய தோழமை கட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு அந்த கட்சிகளை ஒண்ணுமே இல்லாத ஆக்கிடுச்சோ வரலாறுல, அதே நிலையில தான் இன்னைக்கு திமுக இருக்குது. தன்னுடைய தோழமை கட்சிகளை ரசித்து ருசித்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுது திமுக. ஆனா காங்கிரஸ் அதுலயே அப்படி இருக்கு. 27 காங்கிரஸ் பயம் காட்டி வாங்கிடுச்சு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க காங்கிரஸுக்கு அவங்க பயம் காட்டுவாங்க. காங்கிரஸ் நீங்க எங்களை கூப்பிடலன்னா நாங்கள் விஜய் கிட்ட போயிடுவோம், நாங்கள் கேட்ட சீட்டை கொடுக்கலன்னு சொல்லிட்டு பயங்காட்டி வாங்கிடுச்சு. ஆனால் உண்மையிலேயே நான் சொல்றேன், 28 சீட்டு காங்கிரஸுக்கு அதிகம். செல்வாக்கு இருக்காங்களா? செல்வாக்கு இல்லைங்க. காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க. காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் வயசாகி போச்சுங்க, எல்லாம் போயிட்டாங்க. இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போறதுக்கு நிறைய பேர் நல்ல செல்வாக்கு இருக்குங்க சார். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். காங்கிரஸ் கட்சிக்கு லேபிள் மட்டும் தான் சார் இருக்குது. பழைய காலத்துல நீங்க நேரு குடும்பம்ன்ற ஒரு மரியாதை சார். பழைய காலத்துல நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, மதச்சார்புன்னு ஒண்ணு இருக்கிறனாலதான் அவங்களுக்கு அதுதான் காங்கிரஸ் அந்த பேஸ் தேவைப்படுது. காங்கிரஸுக்கு அந்த பேஸ் தேவைப்படுது, திமுக அந்த பேஸ் தேவைப்படுது. காங்கிரஸை வச்சு தான் அந்த முகமுடியை போட்டுக்கின்னு நம்ம சிறுபான்மை மக்கள் கிட்ட, முஸ்லிம்ஸ் கிட்ட, கிறிஸ்டின்ஸ் கிட்ட போக முடியும். ஏன்னா இவங்கெல்லாம் ஆல்ரெடி பிஜேபியோட கூட்டணி வச்சவங்க. பாபர் மசூதி இடிச்சப்போ திமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி இவங்க இருந்தவங்க. குஜராத் கலவரம் நடந்தப்போ இவங்க அந்த கூட்டணியில இருந்தவங்க. அதனால இவங்க பெரிய காலர் தூக்கின்னு போக முடியாது. அப்போ இவங்களுக்கு காங்கிரஸ்ன்ற ஒரு முகமூடி தேவைப்படுறதுனால காங்கிரஸ் விட்டுற முடியாது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மேடையில ராகுல் காந்தியும் விஜயும் ஒன்னா நிக்கிறாங்க, எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம்? வேற மாதிரி போயிடும். அதை அவங்க சிந்திக்கிறாங்க. அந்த சூழ்நிலை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருந்து தொட்டு தான் அவங்க காங்கிரஸுக்கு எப்படியோ விட்டு கொடுத்து போயிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய ஓட் பேங்க் இருக்குதானா? இல்லை. இதை வச்சு அவங்க ஓட்டை வாங்கிக்குவாங்க. உங்க கணிப்படி எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் தனியாக ரொம்ப நாளாக நிற்கல. சரியா? இப்போ இடையில ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நின்னாங்க. அவங்க தனியாக நின்னப்போ அவங்க 2% ஓட்டு தான் என்ன வாங்கினாங்க, அவ்வளோதான் வாங்கினாங்க அவங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாஜக கூட்டில் வாசன் ஒருத்தர் அதிருப்தி தெரிவிச்சிருந்தாரு. வாசனுக்கு யார் இருக்கிறது சொல்லு? வாசனுக்கு அவர் மட்டும் தான் இருக்கிறார். அவர் கூட யார் இருக்கிறது? அவர் அதிருப்தி தெரிவிச்சு எனக்கு தெரிஞ்சு டெல்டா பகுதியில் நீங்க சொன்னீங்களா அந்த வாழ்வுரிமை கட்சின்றீங்களே, அவராவது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார், ஏதாவது ஒரு விஷயத்த பேசுவார். யாரு அந்த வாழ்வுரிமை கட்சி? அவர் பேரு வேல்முருகன். அவராவது ஏதாச்சும் பேசுவார். வாசனுக்கு பேச கூட தெரியாது சார். பாவம், அவர் வாயில்லாத பூச்சி மாதிரி. அவருக்கு பேசவும் தெரியாது. அவருக்கு தொண்டர்கள் செல்வாக்கும் கிடையாது, அவருக்கு மக்கள் செல்வாக்கும் கிடையாது. சரிங்களா? அவர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய மகன். ஆனா ஒண்ணு, நல்ல மனுஷன் வாசன். நல்ல மனுஷன், ஒரு நல்ல மனுஷன், ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனிதர் வாசன். அதே மாதிரி மக்கள் தலைவர் மூப்பனாருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை. ஆனா அப்பா செஞ்ச அரசியல புள்ள செஞ்சாரானா இல்ல. அந்த அளவுக்கு இவர் செய்யல. அவரை நெருங்க கூட முடியல. இவரால் அவரை நெருங்க கூட முடியல. இவர்கள்லாம் 1-2 அதிகங்க. இப்ப கூட பாருங்க, வாசன் போய் நேத்து அவருக்கு அறிவிக்கல சீட்டு. நேத்து அந்த கூட்டத்துக்கு அவர் போல. அவர் ஏதோ கோவம் அதிமுக கூட்டணியில. ஜி.கே. வாசன் போயிட்டு பியூஷ் கோயலை தான் இன்னைக்கு சந்திச்சிருக்கிறார். இன்னைக்கு காலையில் ஏன் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்கல? பியூஷ் கோயலை போய் பார்த்துட்டு பேசிட்டு வெளியே வந்துட்டு, எனக்கு தொகுதி முடிவாகி போச்சு,
சுமூகமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி பார்க்க வராரு. பார்க்க வந்துட்டாங்க, என்ன சொல்லுவாரு, நான் பேசிட்டேங்க, பியூஷ் கோயல் பேசிட்டேன், ஆல்ரெடி உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொன்னாரு, சொல்லிட்டு இருப்பாரு, இல்லை மெசேஜ் போட்டிருப்பாரு. ஓகேங்க, எடப்பாடி பழனிசாமி சும்மா ஒரு லப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான். எல்லாரும் வந்து கூட்டணி கட்சியெல்லாம் பத்தியா எடப்பாடி பழனிசாமி மொத்த பேரையும் வந்து தலைமை கழகத்துக்கு கூப்பிட்டாரு. சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. எல்லாம் அமித்ஷா போய் பார்த்து டெல்லியில பார்த்து யாருக்கு எவ்வளவு சீட்டுன்றது டெல்லியிலே முடிவாய் போச்சு. டெல்லியிலே முடிவாய் போச்சு. பேருக்கு பியூஷ் கோயல் அனுப்பிச்சு வச்சாங்க நேற்று. பியூஷ் கோயல் போய் முடிவு பண்ணுவார். அதெல்லாம் கிடையாது. டெல்லியிலேயே அதிமுக இத்தனை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இத்தனை, பிஜேபிக்கு இத்தனை, இதெல்லாம் வந்து அங்கேயே முடிஞ்சிடுச்சு. டிடிவி தினகரனுக்கு இத்தனை எல்லாம் இப்படி அமித்ஷா சொல்லிட்டாரு, மிஸ்டர் பழனிசாமி உனக்கு இவ்வளவுதான், உங்களுக்கு இவ்வளோ, ஓகே போ, நாளைக்கு பியூஷ் கோயல் வருவார், கைத்து போட்டுக்கணும். பியூஷ் கோயல் வந்தார், வந்த உடனே இவங்க பேசி முடிச்சிட்டாங்களா, வந்து உட்கார்ந்த உடனே பட்டியல அறிவிக்கிறாங்க எங்களுக்கு இத்தனை சீட்டுன்னு. எல்லாமே டெல்லியில முடிஞ்சிடுச்சு. சார் இப்படி ஒரு பக்கம் ஒரு விஜய் மாதிரி ஒரு செல்வாக்கான ஒரு நடிகர் வந்து கெரியர் உச்சத்திலிருந்து வெளியே வந்து இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றாரு. யார் அவரு? சரத்குமார். எந்த உச்சத்துல இருந்தார் அவரு? ஏன்னா கனவு காண்டுகிறாரு அவரு. சொல்லுங்க, அவரெல்லாம் ஃபீல் பண்ற அளவுக்காக நாடு இருக்குது. ஏங்க அவர் சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி வச்சுன்னு அவருக்கு ஏதோ அந்த அம்மா போனா போதுன்னு 2 கொடுத்தாங்க. அவருக்கு அந்த எர்ணா ஒரு நாராயணுக்கும் 2 எம்எல்ஏ. அதுக்கப்புறம் எந்த தேர்தலில் அவர் யார் கிட்ட கூப்பிட்டாங்க நீங்க சொல்லுங்க? யாராவது அவர் கிட்ட கூப்பிட்டாங்களா? யாருன்னா கூட வச்சாங்களா? அவரால் எதனா ஒண்ணு பண்ண முடிஞ்சுதா? அவர் உச்சத்தெல்லாம் நாங்க பார்க்கலையா? அவர் என்ன உச்சத்துல இருந்தாரு? அவர் என்ன அவரும் அதான் சொல்ற கெரியர் உச்சத்தில் ஒண்ணு கேரியர் தெரியாது. அவர் சாப்பாடு கேரியருங்க. விஜய்க்கு அரசியல் சாப்பாடு கேரியரா இருக்காது, இந்த கேரியர் இருக்காது. விஜய்க்கு அரசியல் தெரியாது. சாப்பாடு இவருக்கு என்ன அரசியல் தெரியலையா? சமத்துவ மக்கள் கட்சியை பிஜேபியோட இணைக்கிறதுக்கு ஒரு பொதுக்குழு, நிர்வாக குழு, செயற்குழு அந்த கட்சியில் எதுவுமே கிடையாது. தூங்கி இருக்கிற ராதிகாவை தட்டி எழுப்பின ராத்திரி பாத்ரூம் வந்து பாத்ரூம் போயிட்டு வந்து எழுப்பின ராதிகா, நான் தூங்குற ஏந்திர என்ன இந்த மாதிரி நான் கட்சியை வந்து நான் வந்து சேர்த்துடலாமான்ற அப்படின்னு சேர்த்துக்கோ சொல்லிச்சு. பூஞ்சி காலையில பொழுது எத்தனை சேர்த்த ஆளுங்க அவரு. எந்த தொண்டனைங்க ஆகல, யாரும் ஆகல. இன்னைக்கு வந்து பதவி கொடுக்கலட்டாங்க அவருக்கு. பதவியில் உன்ன பதவி இருந்தாதான் என்னால வேலை செய்ய முடியும். உன்னை யாரு முதல்ல வேலை செய்ய சொன்னது? புரிஞ்சுங்களா? ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. ராதிகாவுக்கு ஒரு எம்பி சீட்டு போன தேர்தலில் கொடுத்தாங்க. அந்த அம்மா விஜயகாந்த் பையனை ஏத்து நிக்கிறாங்க. திமுக ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காங்கல்ல. இல்ல ஒரு நிமிஷம் கேட்டுங்க. விஜயகாந்த் பையன் ஏத்து நிக்கிறாங்க. அந்த அம்மா திமுக ஜெயிக்குது. 2வது பிளேஸ் விஜயகாந்த் பையன் வராரு. ராதிகா 3வது வருதுங்க. குறைஞ்சபட்சம் 13 இடத்துல பிஜேபி 2வது வந்தது. அந்த மாதிரி சரத்குமார் ராதிகா வந்து அவங்க 2வது இடம் வந்திருந்தா கூட பரவாயில்ல. 3வது இடம் வரும்போது மக்கள் கிட்ட உன்னுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியுது. உன் கேரியர் என்ன கேரியர்னு. அப்புறம் உன்னை எங்க வைக்கணுமோ அங்கதானே இருப்பாங்க. நான் கோச்சிக்கினா கோச்சிக்கா, நீயா போ ஒழிஞ்சுக்கின்னு, நான் எங்க இருக்கிற கண்டுபிடினா எப்படி? அது நானும் திருடன் தான் தேடவே இல்லையா யாருமே. வடிவேல் மாதிரி நானும் திருடன் தான். நானும் ஜெயிலுக்கு போறேன் ஏறி என்னையும் பாருங்க நானும் இருக்கிறேன்னா எப்படிங்க அது? சொல்லுங்க. சரத்குமார்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, பாவம். ஏங்க அவரை பத்தி பேசி நம்ம நேரத்தை வீணாக்குறது? அதே மாதிரி இன்னொருத்தர் பவர் ஸ்டார்னு ஒருத்தர் விஜய் தான் போட்டி. நீங்க என்ன வேணும்னு நீங்க வந்து டெபிட் எடுத்துக்கிறீங்களா? எப்படி அது எடுக்கணும் புரியல. இல்லைங்க, அவங்க அப்படியே சொல்றாங்க. இருக்கு, நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? யார் வேணா சொல்லலாங்க, யாரை பத்தி வேணா சொல்லலாங்க. சும்மா தெருவில் போறவங்க கூட ஒரு முதலமைச்சரை கடுமையாக விமர்சனம் பண்ணலாங்க. அதுக்கெல்லாம் நம்ம கடந்து போயிடணுங்க. அதெல்லாம் காமெடி, புரிஞ்சுங்களா? அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. அதெல்லாம் கடந்து போயிடணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை என்ன? தேர்தல் வருது, சரியா? வர 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் 29 நாள் தான் இருக்குதுன்னும் போது மக்கள் யாரை வாக்களிக்க போகிறாங்க, மக்கள் யாரை வெற்றி பெற செய்ய போறாங்க, இதுதான். இதை நோக்கி தான் களம் போகுது, சரிங்களா? இதை நோக்கி தான் களம் போகணும். திமுக எப்போதெல்லாம் திமுக வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் வன்முறை அதிகமாக இருக்கிறது, சரிங்களா? எப்போ திமுக வந்தாலும் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இதுவரையில திமுக ஏன் 2வது முறை ஆட்சிக்கு வரலன்னா, அவங்க எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு ஆணவம், அகங்காரம், அகம்பாவம் எல்லாம் தலைக்கு ஏறிடும். அவங்க 2வது முறை அவங்க வந்ததே கிடையாது, சரிங்களா? திமுக 2வது முறை வந்ததே கிடையாது. அதுதான் வந்து கல நிலவரம், கல யதார்த்தம், சரிங்களா? இப்போ எப்போ வந்தது திமுக? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது திமுக 2வது முறை வந்தது. அப்போ எம்ஜிஆர் திமுக இருக்கிறார். திமுக விட்டு எப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வெளியே வந்துட்டாரா, அதுக்கப்புறம் திமுக 2வது முறை வரல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 77, 80, 84 3 முறை ஜெயிச்சார். அம்மா கூட 2011 2016 ஜெயிச்சாங்க அம்மா, சரிங்களா? 2 முறை தொடர்ச்சியா ஜெயிச்சாங்க. ஆனா திமுக ஏதாவது 2 முறை ஜெயிச்சா சொல்லுங்க? ஜெயிக்கல. இந்த முறையும் ஜெயிக்க மாட்டாங்க. இந்த முறையும் திமுக 2வது முறை ஜெயிக்காது. ஏன்னா அவ்வளவு அநீதி, அவ்வளவு அக்கிரமங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கிறது. 27 லாக்அப் மரணங்கள் தமிழ்நாட்டிலே நடைபெற்றிருக்கிறது. சொல்லன்னா துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் இந்த மக்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையை கட்டவிழ்த்து விட்டா மாதிரி ஒரு போலீஸ் ராஜ்யம் நடப்பது போல ஒரு அநீதி இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, சரியா? எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் நடமாட்டம்.
எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராய மரணங்கள். இது நாளொரு மணியும் பொழுதொரு வருடமா தமிழ்நாடு சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையெல்லாம் மாறணும் தான் நாங்க யோசிக்கிறோம். சொல்ல முடியாத அளவுக்கு ஊழலை இவங்க ஆட்சியுடைய இவங்க அந்த 5 ஆண்டுகள்ல சொல்ல முடியாத ஊழலை செய்திருக்கிறார்கள். எப்படி சர்க்காரியா கமிஷனில விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்தவர்கள் அப்படின்னு கருணாநிதியை சர்க்காரியா சொன்னார். ஏன் சொன்னார்னா சர்க்கரை பேர ஊழல் நடைபெற்றது. அப்போ இத்தனை மூட்டை சர்க்கரை எங்க அப்படின்னு சர்க்காரியா கேட்டப்போ மொத்த சர்க்கரையும் எறும்பு தின்னுச்சு அப்படின்னு கருணாநிதி சொன்னார். எறும்பு என்ன செய்ய முடியும்? எறும்பு தின்னுச்சுன்னார். சரி, எறும்பு தின்னுச்சு, அந்த கோணி எங்க, அந்த சாக்குப்பை எங்க அப்படின்னு சர்க்காரியா கேட்டப்போ அந்த சாக்குப்பையை கரையான் அரைத்து விட்டதுன்னு சொன்னார். அப்பதான் சர்க்காரியா சொன்னாரு விஞ்ஞான முறையில ஒரு ஊழல் செய்திருக்கிறார். யார? கருணாநிதியா சொன்னார். கூவமாறு மணக்கும்னு திமுக அன்னைக்கு சொல்லுச்சு. ஆனா கூவம் மணக்கல. அதுக்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஏன் ஒதுக்கலையா பண்ணலன்னா கருணாநிதியை ஒரு போட்ல போய் நான் அதெல்லாம் ஆய்வு பண்றேன், இத்தனை கோடி ஒதுக்கி இருக்கிறேன்னு சொன்னார். எங்கெங்க இன்னும் நடக்கல, இன்னும் வேலை ஆகலன்னும் போது உடனே கருணாநிதி என்ன பண்ணாரு, இவங்களே செட் பண்ணி ஒரு 3 முதலே திரும்ப கூவத்துல போட்டுட்டு முதல்ல வந்துடுச்சு, கூவத்துல யாரும் வேலை செய்ய மாட்டேன்றாங்க, பயப்படுறாங்க போறதுக்கு அப்படின்னு சொல்லி அதையும் செஞ்சுட்டாங்க. அதை இவங்க விஞ்ஞான முறையில் ஊழல் பண்ணாங்க. வெண்ணல்ல இப்ப கூட பாருங்க, டாஸ்மாக்ல இப்போ ஊழல் நடந்தது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் தான். தமிழ்நாடு முழுவதும் 6000 கடைகள் இயங்குகிறது டாஸ்மார்க்ல. 6000 கடை. ஒரு கடைக்கு நாள் ஒன்றுக்கு 1.5 கோடி பாட்டில்கள் விற்பனை ஆகிறது. 1,50,00,000 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகும். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வச்சீங்கன்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இவங்க அடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 15 கோடினா ஒரு மாசத்துக்கு 450 கோடி. ஒரு மாசத்துக்கு 450 கோடினா ஒரு வருஷத்துக்கு 5400 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 5 வருஷத்துக்கு 27,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாங்க. நமக்கு ஒரு 10 ரூபாய் தான் பாட்டிலுக்கு நம்மால் கொடுத்துட்டான். அவன் கொடுத்த 10 ரூபாய் இந்த 5 வருஷத்துல 27,000 கோடி வருவாயை ஈட்டி தந்திருக்கிறது இந்த ஆட்சியாளர்களுக்கு. இது எவ்வளவு ஒரு விஞ்ஞான முறையில இவங்க செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது, எங்க பாட்டில ஒன்றும் செய்யல, ஒன்றும் பண்ணல. ஆனா அழகா பாட்டிலுக்கு 10 ரூபாய் வச்சு இதுல மட்டும் 27,000 கோடியை கொள்ளடிச்சிருக்கிறாங்கன்னா இந்த உண்மை அத்தனை வெளிவரணும்னா ஆட்சி மாறணும். ஆட்சி மாறினாதான் காட்சி மாறும். அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில அந்த ஆட்சி வரணும்னா நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே சார், நிறைய தகவல் பண்ணிட்டு மற்ற பேசுறது. நன்றி.